வணக்க பக்தி நேர்களே, நாம் இப்போது அழகர் மலை வந்திருக்கிறோம். அழகர் மலையில் யார் இருக்கிறார் என்றால் அழகர் கோவில். அழகர் இருக்கிறார். அழகர் வந்து சுந்தரராஜ பெருமாள். பெருமாள் வந்து இங்க வந்து வீட்டிருக்கிறார். இங்க வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் படி வந்து கருப்பன் வந்து காவல் தெய்வமாக விளங்குகிறார். இவன் எங்க இருக்குன்னா மதுரையிலிருந்து 21 கிலோமீட்டர் வடக்க வந்து இந்த தலம் அமைந்திருக்கிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேலதான் வந்து பழமுதிர்ச்சோலை, அறுபடை வீடு, முருகரோட அறுபடை வீடும் பழமுதிர்ச்சோலை வந்து இருக்கு. இங்கே ஒரு பஸ்ல போகலாம், மற்ற வந்து நம்ம கார்ல போகலாம். ஒரு 10 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க. ஸோ அதையும் நீங்க வந்து பழமுதிர்ச்சோலையும் வந்து இங்க தரிசிக்கலாம். இங்க என்ன விசேஷம் அப்படின்னா, இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த கருவறை வந்து வட்ட வடிவில் வந்து அமைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடமே பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து சோலையாக காட்சி இருக்கிறது. எங்க பார்த்தாலும் வந்து பச்சை பசேலான காட்சி இருக்குது. அதனால இது பேர் வந்து திருமால் இருஞ்சோலை, சோலை வனம், மாறிடும் குன்று என்று அழைக்கப்படுகிறது.
மதுரன் பார்த்தீங்களாவே இங்கே வந்து மீனாட்சி அம்மனுடைய கல்யாணம். மீனாட்சியோட கல்யாணம் வந்து நடக்கும்போது அவர் யார் தாரவாத்து கொடுக்குறாருன்னா வந்து நம்ம அழகர் தான் வந்து தாரவாத்து கொடுக்குறாரு. அவர் வந்து வரும்போது ஆற்றுல வந்து வெள்ளம் வர்றதா சொல்கிறாங்க. அதை தாண்டி அவர் இறங்கி வர்றதுனால ஆற்றுல வந்து கல்லழகர் இறங்குறா சொல்லுவாங்க இல்லையா. அது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அழகர் வந்து கல்லர் ரூபத்தில் வந்தனால அது கல்லர்களுக்கு வந்து அவர் ஒரு குலதெய்வமாகவும் வந்து அவர் வந்து வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா அது இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. அவர் வந்து சரியாக வர முடியல, அப்போ கல்லர்கள் வந்து அவரை வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. அன்பின் கட்டளையாக அதை மீறி அவர் வர முடியலன்னு சொல்லிட்டு அவர் தான் அவங்க கூட இருந்துட்டாராகவும், சிவன் வந்து பெருமாள் ரூபத்துல வந்து அந்த திருமணத்தை நடத்தி கொடுத்ததாகவும் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இங்க தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த கங்கை ஆறு மாதிரி ஒரு ஆறு இருக்கும்போது அதுல வந்து சுதப முனிவர் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அப்ப துர்வாசரும் வந்து அங்க ஸ்நானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப துர்வாசர் அவர் கண்டுக்கலன்னு சொல்லிட்டு, துர்வாசர் தான் நார்மலா கோவம் இல்லையா, அவர் உடனே அவர் சபிச்ச உடனே அவர் வந்து தவளையை சபிச்சிருக்காரு. தவளையை சபிச்ச உடனே அவர் அங்கேயே தவம் இருந்து திருமால் நோக்கி தவம் செஞ்ச உடனே திருமால் அவர் காட்சி கொடுத்து அவருக்கு வந்து முக்தி கொடுத்தாரு, அதாவது சாப விமோசனம் கொடுத்தாருன்னு இந்த ஸ்தல வரலாறு சொல்றாங்க.
அதாவது பெருமாளின் 108 திவ்ய தேசங்கள்ல வந்து இந்த ஸ்தலம் வந்து நிறைய முறை வந்து பாடல்களாக பாடியிருக்கிறார்கள். இது வந்து 3வது இடத்துல வருதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப அழகாகவும் ரொம்ப அருமையாகவும் பச்சை பசேல்னு காட்சி அளிக்குது. நேரில் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற காட்சிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புறோம். ஸோ வரும் வாரங்கள் பல இடங்களுக்கு சென்று உங்கள் ஒளிப்பதிவு செய்து வழங்க இருக்கிறோம். அதுவரை உங்களது விடைபெறுவது அருள்ராஜ். பக்தி நன்றி, வணக்கம்.